வணக்க மக்களே, நான் உங்கள் ஸ்திதி கேமிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பார்ட் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பாதையில் முடிக்க முடியல, இந்த வீடியோவில் முடிக்க வந்திருக்கேன். போன வழியில் அம்மா அப்பா என்ன அடிச்சு தெரியாமாங்க, அடியில் பேக் டக்ஸ் எல்லாம் பிஞ்சு பாலாமல் போயிடுச்சு. ஸோ இந்த தடவை அந்த அடியில் வாங்க மாட்டேன். ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? பெல் அடிச்சிட்டோம். அம்மா அப்பா போய் பெல் திறப்பாங்க. நம்ம அந்த கேப்பில் உள்ளே போய் ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கா, போய் பண்ணி விட்ருவோம். ஒருத்தர் சொன்னார், ப்ரோ இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோ, விளாடுங்க ப்ரோ அப்படின்னு. அவர் மட்டும் என் கையில் கிடச்சாரு, அவர் காலில் விழுந்துருவேன். என்னடா கேம் கைஸ், நான் உண்மையாக சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட இந்த ரெக்கார்டிங் முன்னாடி 10-15 டைம் விளாண்டுருப்பேன். முடிக்கவே முடியல, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஸோ அதாவது இந்த டைம் எப்படியாவது முடிச்சு அவனு ரெக்கார்டிங்கோடு போட்டு முடிச்சதோட 10-15 ரெக்கார்ட் ஆகிருக்கும் கைஸ். ஸ்மோக் வந்துருச்சு. இப்போ அந்த கதவை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் நைனா ரூமில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நைனா அப்படியே மேட்ச் பார்த்துட்ருக்காரு. நைஸாக உள்ள நுழைஞ்சிருவோம். நைனா நீ மேட்ச் பாரு, நான் பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஏதாவது கொடுக்குறாங்களாம் பார்த்தீங்களா கைஸ். இங்கே சார்ஜ் போட்டு வச்சுருவோம் லேப்டாப்பை, இதுக்காக யூஸ் ஆகும். இங்கிட்டு பல்பு கிடச்சிச்சு, போடு சூப்பர், வேறு லெவல். தேவையான பொருள் தான் அது. என்ன பண்ண அப்புறம் இந்த வாஸ்க்குள்ள ஒரு சாவி இருக்குமே, எங்கே இருக்குது. இதை எடுக்க தான் மக்களே சரியான போராட்டம் செஞ்சால் இருக்குது. இதை கரெக்டாக பார்த்து பக்குவமாக எடுக்கணும், இல்லைனா சாவியும் விழுந்துடும், பூவும் விழுந்துடும். அப்புறம் நம்ம அப்பா நமக்கு வந்து பூ மாட்டி விட்டு போயிடுவான். இருங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு ஐடியா இருக்குது. கீழே வந்துருச்சே. திக்கிற வெயிட்டாக எடுத்து போய் உள்ளே ஒளி. ஐயோ ஐயோ, இதோட ஆறா டைப். அம்மா தண்ணி வச்சு கிறிஸ்மஸ் தண்ணி ஊற்ற போகிறாங்க. இந்த கேப்பில் அப்படி பண்ணிடுவோம். நைனா ஒன்றும் இல்லை நைனா, ஒன்றுமே இல்லை பாரு, எல்லாம் எடுத்தபடி அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தாலே போதும். போய் மேட்ச் பாருங்கள். அங்கே பாருங்கள், கோல் அடிச்சிட்டா மெஸ்ஸி. ரொனால்டோ கோல் அடிச்சிட்டா பாருங்க. போங்க. போயிட்டாரு போல இருக்குது. போயிட்டாரா? போயிட்டாரு. ஸோ இப்போ போய் அந்த சாவி எடுத்துக்கலாம் கைஸ். இந்த சாவி தான் மெயின் சாவி. ஸோ அடுத்து உள்ளுக்கு ஒரு லாக்கல் இருக்கா. சரி, இது பஸ்ஸு சால்வ் பண்ணணுமா? சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, சால்வ் பண்ணிட்டேன். உள்ள என்ன இருக்குது? மெடிக்கிட் கீ. அதாவது இந்த மருந்து மாத்திரங்கள்லாம் போட்டு வைப்பாங்களா கைஸ், அந்த டப்பாவோட கீ தான் அது. அப்போ மேட்ச் பார்த்துட்டு கத்துறான். ஸோ அப்படியே நிச்சயம் ஓடிடுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா மாட்டியிருப்போம் கைஸ். நம்ம அப்போ உச்சா போகிறதுக்காக பாத்ரூம் போகிறான். நல்ல வேலை வந்துட்டோம், இல்லைன்னு வைக்க அவ்வளோதான். நமக்கு மாலையை போட்டிருப்பாங்க நம்ம வீட்டில். சரி அவன் வெயிட் பண்ணிட்டோம். நம்ம அது வரைக்கும் உள்ள எதாவது பண்ண முடிஞ்சான் பார்க்கலாம். அவன் போயிட்டானா? வெயிட் செகண்டா, என்னாச்சு? அச்சோ, இல்லை நான் எப்போ ஆன் பண்ணேன்? நான் பாத்ரூம்குள்ளேயே போகல நைனா, நான் பாத்ரூமே போகல நைனா வேணாம். பிடிச்சிட்டாரு. ஐயோ மறுபடியும் ஐயோ, இது பண்ணுறது தாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது. ஜாய் மூட்டி போ, இன்னும் ஒன்று உட்காந்துருக்கான். 2 3 4 5 6 7 8 9 10 டேய் என்னடா நினச்சிட்ருக்க டேய் கொய்யால. ஐயோ சரி வெயிட் பண்ணு. ஓகே. ஸோ அப்பா ஒரு வழியாக விட்டாரியா சாமி. சரி டே போயிட்டு வாங்க. ஓகே. மாட்டிக்கிட்டு அடுத்த தடவை மாட்ட மாட்டேன் கைஸ். சரி வாங்க, அந்த ரூம்குள்ளே போய் திறந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, உள்ளே போவோமா? திறந்துட்டு உள்ளே போய் இந்த பல்பாக மாட்டிக்கிறோம் கை. இன்னும் ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரியறதில்ல. ஓகே, லைட்டை போட்டுருவோம். இல்லை என்ன இருக்குது? போடு ஸ்ப்ரே. தேவைப்பட்ட பொருள், தேவை வேண்டிய பொருள் கிடச்சிருச்சு. அது கிடச்சிருச்சு. வேறு என்ன வேணும்? எங்கள் அப்பங்காரன் வேறு கவுண்டர் அட்டாக்கு கைஸ். இதை தான் சொன்னேன். இதை பார்த்தீங்களா, இது இருக்கா, இதை போட்டு ஓப்பன் பண்ணணும். உள்ள கார்கி போடு, வேறு லெவலு. இதுவும் நமக்கு தேவையான பொருள்.
அப்பா இப்போதாயா தேவையான பொருளெல்லாம் கிடைக்கிது. ஃபஸ்ட்டெல்லாம் ரெக்கார்டிங் போட்டு ஒன்றுமே கிடைக்காது கடுப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல பொருள் கிடைக்கிது. அப்படியே மெதுவாக வெளியே போயிட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த கார் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது காய்ஸ். நீங்கள் விளாடும் போது பார்த்து விளாடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம அப்பங்காரன் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் உக்காந்துருப்பான், டிவி பார்த்துட்ருப்பான். நம்ம டிக்கி திறக்கிறத மட்டும் அவன் சவுண்டு கேட்டுச்சு ஓடி வந்து வெட்டுவான். ஏன்னா நானே 4 தடவை அடி வாங்கிட்டேன். இப்போ அதனால் பார்த்து மெதுவாக எடுக்கணும். இன்னும் நேரம் கேமரா இருக்குது, அது எடுத்தாச்சு. அப்படியே மூடிட்டு அப்படியே ஓடுறா ராசா. ஓப்பா தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். தப்பிச்சோமா இல்லையா? என்ன எல்லாம் அமைதியாக இருக்குது. ஓன்றான் எல்லாம் ரெடி, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆடாடே அப்படியே நைட்ஸாக இங்கேயே உட்காந்துருப்போம். இமேஜின்ட்டான் கை உடனே போகக்கூடாது. இங்கே ஒரு தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா குடிசவும் உடனே ஓடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வெளியேருந்து உள்ளே வருவான். ஸோ அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவான். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற பொருள் இருக்குது. அம்மா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தண்ணி ஊற்ற போனால் தான் நம்ம கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் கேஸ். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் புதுசு யாராவது பார்க்குறீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா. இந்த மாதிரி கேம்ஸை பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கேம்ஸை பார்க்கட்டும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், உங்கள் கையில் தான் இருக்குது. சரி வாங்க. என்ன இது அம்மா இன்னும் தண்ணி ஊற்ற போகல, வெளியே போயிட்டாங்களா? இப்போ வேற கத்திக்கிட்டே கிடக்குறான். ஏதோ நான் மாட்டின மாதிரி எனக்கு பயமாக இருக்குடா. ஐயோ சரி வேறுங்க வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அம்மா தண்ணி கூட்ட போகிறாங்க. சூப்பர். இப்போ உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட வேண்டியதான். காய்ச்சி ஃபஸ்ட்டு ஒரு மீட் எடுக்கணும். ஏன்னா நாய்க்கு சோறு வைக்கணும். அதுக்கிட்ட ஒரு கட்டை, அந்த கட்டை இருந்தாலும் நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள். உள்ளே போய் கட்டையும் மீட்டுக்கு போய் எடுத்து போய் மீட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க. அதை சாத்து இல்லைனா நம்மளை சாத்துன்னு சாத்தி விட்ருவோம். ஃபஸ்ட்டு இதில் உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க நாய்க்கு. ஐயோ சீக்கிரம் இருடா, ஏதோ எங்கள் அம்மா வந்துட போகிறாங்க. இதில் அதில் நீட்டு கிடச்சி போடு. வேறு லெவல். இவ்வளோ பொருள் கிடச்சிருச்சு. இதில் மீட்ரு கிடச்சிருச்சு. வேறு லெவல். ஸோ அதை ரோஸ்ட்டு பண்ணுட்டா இது அவனில் சூடு பண்ணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ அதுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க. ஓடி அப்பா அப்படியே உட்காந்துரு. அப்போ அம்மா நம்மளை வந்து பார்த்தாங்கன்னா திருப்பட்டி விழுகும். அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காரும். பொறுமையாக பண்ணுவோம் கைஸ், ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையே அர்த்தனம் அப்படின்ட்டு பொறுமையாக உட்கார வேண்டியதான். வெயிட் பண்ணலாம். அம்மா உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டாங்களோ? வெயிட் பண்ணுவோம். இருங்க போய் பார்ப்போம். அம்மா உள்ளே போயிட்டாங்க. இந்த கேப்பில் வெளியே போயிட்டு ஆணி அடிக்க முடிஞ்சா போய் கட்டை ஆணி அடிச்சுட்டு வந்துடுவோம் கைஸ். வெயிட் பண்ணுங்க. அப்படியே வெளியே இந்த பக்கம் போய் குடு ஓடுனா இந்த பக்கம் ஒரு ஓஸ் இருக்கும் கைஸ். இதெல்லாம் சரி கஷ்டம். ஏன்னா இங்கே ஒரு ஓஸ் ஒன்று இருக்கும். அதை ஒரு பைலருக்குள்ளே போட்டு அதில் மட்டும் மாட்டிட்டோன்னு வைங்க. இங்கே பாருங்க, அங்கே அப்பங்கார பார்த்துட்டானா வாட்டுங்கிறான் பாருங்கள். இப்போ டக்குன்னு போய் அதில் போய் வைக்கணும் கைஸ். இதில் தப்பே பண்ணிடக்கூடாது நீங்கள் விளாடும் போது. ஏன்னா குடிஞ்சிட்டு உட்காந்துட்டே தான் போகணும். நின்றுட்டே போனீங்கன்னா அவன் ஜன்னல் வழியாக பார்த்தானா அவங்கள வல்லுன்னுவான். அப்புறம் சுருத்து மேலேயே ஒன்று வைப்பான் கைஸ். பார்த்துக்கிட்டே வாங்க. தண்ணி திறந்து விட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு, இதுக்குள்ளே கட்டை தான் இருக்குது. இந்த கட்டை மெத்தட்டே மேலே வரும் கைஸ். அப்போ எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே நைஸு. எங்கள் அப்பாக்காரன் வேறு சும்மாவே இருக்கிறதுல கக்கா போகணுமா இப்போ? என்னடா நிமிஷத்துக்கு கக்கா போய்கிட்டு இருக்கே, என்னடா நினச்சிட்ருக்க? ஏதோ சைடில் ஏதோ பொறிக்கிறானோ, அப்படி தான் எதாவது இருக்கும் கைஸ். இருங்க, கட்டை மேலே வந்துருச்சா? இது வேறு பார்க்க வேறு முடியல, கரம்பு பிடிச்சது. ரொம்ப குட்டியாக இருக்காங்க. நம்மளை மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த ஓசை எடுத்துகிட்டு போய் எப்படி இருந்துச்சோ அப்படியே. இப்போ நல்ல வாய்ப்பு. இப்போ வேறு பாத்ரூம் போயிருக்கான், போய் வச்சுட்டு வந்துடுவோம். எவனும் கவனிக்கவே மாட்டாங்க.
எல்லாம் ஃபேன்சி கைஸ் அப்படியே கொண்டு போய் வச்சு வந்துடும். ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடுவோம். குட்டு 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 மெதுவோம். இங்கே எக்கா இருந்த கூட இந்த இடத்துல ஓடிராஜுங்க கைஸ், நான் சொல்கிறேன். ஏன்னா 2-3 தடவை ஓடி நானும் மாட்டியிருக்கேன். அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஸோ இந்த கேம் விளாடும்போது கொஞ்சம் சாராக விளாடுங்க. ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த கேம். நானே அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னப்போ ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி சாமி. ஓகே, ஒரு கட்டையை வச்சாச்சு. ஓகே, இனி அடுத்த வேலை மறுபடியும் உள்ள ரூம் போய் கமித்திர வேண்டியதான். இல்லை எங்கள் அம்மா மறுபடியும் வந்து பார்ப்பாங்க, அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே இருங்க, அப்பாங்காரன் உள்ளே போயிட்டான். வெளியே போட்டு பாத்ரூம் போயிருக்கான்ல, போயிட்டான். ஓகே, இப்போ நம்ம ரூம் கொடுக்குன்னு ஓடி அச்சுச்சோ கதவு வேறு சரி பண்ணுது. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நைஸு. வெளியே இவ்வளோ பனியாக இருக்குது. அப்பயும் எப்படி அம்மா செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க? எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. வெளியே குளிர் இருக்குது, தண்ணியெல்லாம் உறைஞ்சி போயிடும். அப்படி எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க ஒன்றும் புரியல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். பனிக்காலத்துலேயே வெளியில் தண்ணி ஊற்றுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் எங்கே பனி உழுதுருக்கு சரிஜானா நான் சொல்கிறது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன். சரி விடுங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, அம்மா இன்னும் வெளியே போகாமல் உட்காந்துருக்காங்க. மம்மி சீக்கிரம் வெளியே போ மம்மி, போய் தண்ணி ஊற்றுப்பாரு. சொன்னோடனே செஞ்சுட்டாங்க. அதான் மம்மி பார்த்தீங்களா, நம்ம சொன்னது காற்றுல உழுதுருச்சு, சொன்னோடனே பண்ணிட்டாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க, அவங்க வெளியே போட்டு கதவை திறந்துட்டாங்க. ஓகே அப்படியே உள்ளே ஓடி உள்ளே என்ன இருக்குன்னு ஆய்ந்து பார்த்துற வேண்டியதான். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. போன தடவை கிடச்சி ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சி, இதில் ஒன்றுமே கிடைக்கலையே. வெயிட் பண்ணி ஏதாவது கிடைக்கும். ஏதாவது கொடுக்கடா டே, ஏமாத்தி ராஜிக்கடா. மீட்டு வைக்கணும் மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே, மீட்டு வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நாய்க்கு கொடுத்தா நாய் அந்த கட்டையை கொடுக்கும். ஓகே, அச்சோ நம்ம நைனா வராரு. ஓடு. அச்சோ வந்துட்டான். அச்சோ நைனா, திக்கிறதுக்கு தண்ணி குடிக்க போனேன் நைனா. ஐயோ, 2வது தடையா. என்னால் முடியல நைனா, என்னை விட்டுரு நைனா. எனக்கு தாண்டா விளாட பிடிக்கல, என்னடா பண்ணுறது? எனக்கும் தாண்டா ஓட பிடிக்காது, என்னடா பண்ண சொல்கிறேன்? அதுக்குள்ளே இங்கேயா கட்டிட்டு போயிருப்பார். அதை பார்த்தீங்களா, நாய்கிட்ட ஒரு கட்டை இருக்கா, அந்த கட்டையை தான் கைஸ் நம்ம இப்போ எடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ போராடி மாட்டிட்டேன். நைனா என்ன சொல்கிற பார்த்தீங்களா, நீ இப்படி ஓடினா தாண்டா அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற. ஒரு குண்டுக்கு என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்ட ஓடி தான் ஆகணும். ஓடிடுவோம். லாஸ்ட் லேப்பாமா. சரிடா நைனா, உனக்கெல்லாம் இனிமேல் மரியாதையே கிடையாதுடா டேய். லேச்சி போடா, வந்து ஓடி போடுறா அந்த பனியில், காலெலாம் சிக்குதுடா. பரவாயில்ல, லாஸ்ட் லேப்பு இப்போ சுற்றிட்டோன்னா அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி தப்பிக்கா நான் விட மாட்டேன் கைஸ். இங்கே தான் பார்த்தீங்களா ரூமு, இதில் வந்து தான் பார்க்குறான். இது நம்ம ரூமு, எப்படி தெரியுதா? ஓகே நைனா டை. ஓகே வெளியே போயிட்டு நாய்க்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அப்படியே குதிச்சிட்றா கைப்புள்ள, அவ்வளோதான். வேறு அவன் பார்த்துட்ட மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கிறக்கான். எனக்கு அதான் கைஸ் ரொம்ப பயமாக இருக்குது. இதோ நான் மாட்டி பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பார்த்தீங்களா நாய் தெரிமிச்சப்படி குழச்சி விட்ரு கைஸ். இது மீட்டு இல்லாமல் மட்டும் இதை பக்கத்தில் போயிடாதீங்க, இதை குழச்சி உங்களை மாட்டி விட்டுரும். ஏன்னா அதுங்களோட விசுவாசி தான் இது. பார்த்தீங்களா, நாய் கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. என்ன காலம். ஐயோ சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு கட்டை, இன்னும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் வேணும் கைஸ். அது மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம அலேக்காக எஸ்கேப் ஆகிடலாம். டக்கு வேலையை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க.
ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கை சாரி, நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன், ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்கல. சரி, ஒரு அல்ப வேலை ஒன்று பார்த்தேன். என்னன்னா மேலே இருக்கிற பல்பு பட்டன் அழுத்தினேன், அதே இன்ட்டு காமிச்சிருச்சு. ஸோ மன்னிச்சிக்கோங்க, மனத்தில் இது வச்சுக்காதீங்க. இன்ட்டு பட்டன் எங்கே காட்டுது? ஆட்டா பாவீங்களா டேய், நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குன்னு காட்டணும் பார்த்தா ஆணி அடிக்கிறத காட்டிகிட்ருக்காங்க. ஆடா டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே? ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டுக்கிட்டா. ஐயோ, ஏன்டா சாவடிக்கிறீங்க நீ? மாட்டிட்டோட பிரச்சனையாதோ. அப்போ அம்மா வராங்க. அம்மா எங்கே போகிறாங்க? நம்மளும் அப்படியே வெளியே ஓடிடுவோம். பார்த்துட்டாங்களா? உட்காந்துரு படி. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக். அப்படியே படிக்க மாட்டேச்சோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், A2 + B2. அது வந்து இப்போ நான் என்ன அது உங்களுக்கு சொல்கிறது, அப்படி தான் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அம்மா என்னமோ சொல்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. இது நானா இல்லை வேறு யாராவது? மம்மி நீ தான் மம்மி, வேறு யார் மம்மி? நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. அதே இடத்துல தான் இருக்குது, எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது மம்மி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலேக்கா உட்காந்துக்கோங்க, டைம் அவ்வளோ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்குது. அம்மா நம்பிட்டாங்க. நைஸு. அப்படியே நைஸாக வெளியே போய் இன்னொரு கட்டையும் ஆணையை போட்டு வந்துடுவோம். வாங்க கைஸ். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் தானே கேட்குறேன், பண்ணி விடுங்க, பார்த்து பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் காலையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுற உங்களுக்கு ஒரே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன், பண்ணி விடுங்க கைஸ். வாங்க ஆணி அடிச்சிருவோமா? எந்த கீழேயா மேலேயா? கீழே தான். கீழே அடிச்சிருவோம். இது அடிக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் சத்தம் கேட்டு விட்டுரும். அடிக்கும்போது பார்த்து அடிக்கணும். இப்போ அம்மா மறுபடியும் வெளியே வராங்களா? இல்லை, அப்பா அடித்தாச்சு, அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் வேணும். ஸோ மறுபடியும் எங்கடா தேடுறது? மறுபடியும் தேட விட்றோம். மறுபடியும் இன்ட்டு பட்டன் கொடுத்துருவா. மறுபடியும் கொடுத்துட்டேன். அப்போ 9ஆவது ரூமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9ஆவது ரூம்லேயே தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 9ஆவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டோன்னு வைங்க. இன்னும் இல்லை, ஒரு ஃபேக் மெசேஜ் ஒன்று போட போகிறோம் கைஸ். ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி. இப்போ வெயிட் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆகட்டும். அப்படியே ஒரு பொண்ணு பேசணுன்னு அப்படியே மயங்கி அப்படியே போய் ஹாய் டார்லிங்னு அப்படியே ஒரு மெசேஜை போடுவார் பாருங்க. காட்டுறேன், நானே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். மொட்டமா இப்போ பாருங்க. ஓகே, சென்டியா மெசேஜ். ஹாய் பேபி பொட்டமா, எப்படி பாருங்க, எப்படி பொண்ணு மாதிரியா இருக்கா? நைஸா, கெத்தா, மாசா. இப்போ பாருங்கள், அவருக்கு மெசேஜை செக் பண்ண போவார். அந்த கேப்பில் அங்கே போய் என்ன இருக்குன்னு தொலாவிட்டு வந்துடுவோம். எப்படியே என்னோடய பிளான் நல்லா இருக்குல்ல? ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அவர் போட்டு புலம்புறாரு. அச்சோ, கொஞ்சம் லேட் ஆச்சு. சரிங்க, வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு மெசேஜை போடுவோம். மாட்ட கைஸ், மறுபடியும் ஒரு மெசேஜை போடுற பாருங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கள். அவர் அந்த மெசேஜுக்கு மறுபடியும் ரிப்ளை அனுப்புவார். அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னத்தை செக் பண்ணணும்? மறுபடியும் போயிட்டாரு. இப்போ போடல. ஓடி போய் எடுத்து வைத்துற கைப்புள்ள. என்னடா இருக்கு உள்ளுக்கு? என்ன இருக்கு? ஸ்க்ரூ ட்ரைவர் போடு. வேறு லெவல் கிடச்சிருச்சு காய்ஸ். அப்புறம் நம்ம தப்பிக்க போகிறோம். அப்பா, ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் தப்பிக்க போகிறேன். ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லை டாடி, ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நான் கூரை ஏறி தப்பிக்க போகிறேன். அதுதான் இப்போ நடக்க போகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். தப்பிச்சிருவோமா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றி ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னு வைங்க, நம்ம தோலியே முடிச்சு விட்ருவானுங்க. சரி வாங்க. 9ஆ தப்பிச்சு போகும்போது தான் அவனுக்கு கக்கூஸ் வரணுமா? ஐயோ கைஸ், என்ன கைஸ், கரெக்டாக வெளியே போகும்போது ஒரு ஆனந்தத்தில் அப்படியே போகிறேன். குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி டைனாக்கு பாத்ரூம் வந்துருச்சா? பாத்ரூம். சரி, இன்னும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். அவன் இந்த கேப் போயிட்டு அப்படி ரிட்டன் வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் வெச்சேப் ஆயிடுவோம். இந்த அடுத்த எச்சேப் வேணுமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த எச்சேப் வேணும்னா நான் போடுறேன். நீங்கள் சொன்னால் தான் நான் போடுவேன், இல்லைனா போட போட்டேன். ஸோ உங்களோட விருப்பம் தான் என்னோடய விருப்பம்.
ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்ருங்க சரிங்களா? மறக்காமல் அதே அப்படியே பண்ணுங்கள். சரி இருங்க, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன போயிட்டாரா? சத்தம் கேட்கல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த நைனா போடுறதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கேன். சீக்கிரம் முடிச்சுட்டு போயேன்டா நைனா. ஏன்டா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற? சீக்கிரம் போடா. என்ன ப்ரோ மரியாதையெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறீடா. இப்போ பண்ண டார்ச்சர் அப்படிங்க. நீங்கள் விளாண்டு போகிறீங்க தெரியும். என்ன டார்ச்சர் பண்ணா தெரியுமாண்ணே? அதெல்லாம் விடுங்க. இப்போ இன்னொரு கட்டை எடுக்கணும். அதுக்கு தான் மறுபடியும் பாத்ரூம்க்கு வந்திருக்கு. எங்கன்னா இதோ அந்த மாப்பு இருக்குல்லையே, அதை அடி திருப்பினா ஸ்க்ரூ இருக்கும். அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டோன்னா கட்டை வந்துருச்சு. எப்படியே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே வெளியே போயிட்டு சாத்திட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே அம்மா அப்படியே கிச்சன் வழியாக அப்படியே ஒரு குதி குதிச்சுட்டு அப்படியே அப்படி ஓடுறோமா. ஓடிட்டு மேலே அந்த கட்டையை வச்சு ஆணி வச்சு அடிக்கிறோம். என்ன அடிக்க முடியல? வாட்டாப்பன் என்னையாச்சு பக்கா? பக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா. அடிச்சிட்டேனா? அடிச்சிட்டேன் கைஸ். இப்போது உள்ளே போகிறோம் கைஸ். பார்த்திங்களா உள்ளே எப்படி இருக்குது? அதுதான் மேலே கூரை வச்சே. இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஸோ கைஸ் இங்கே ஒரு மிச்சம் இருக்குது. என்னென்னா குழவி இருக்குது. தேன் கூடு பார்த்தீங்கன்னா தேன் கூடு இருக்குது. இந்த ஸ்ப்ரே வச்சு ஆட்ரா ஸ்ப்ரே. அவ்வளோதான் கைஸ். அப்படியே இந்த க்ரோபார் எடுத்துக்குவோம். இந்த க்ரோபார் எங்கே யூஸ் ஆகும் போகுதுன்னா, அந்த ஒரு பூட்டி வச்சு குடச்சிருச்சோம் பார்த்துருக்கீங்களா? தாபாருங்க இங்கே இருக்குது. தெரியுதா? இதுதான் கைஸ். இது வழியாக தான் நம்ம தப்பிக்க போகிறோம். அவ்வளோதான். குடிச்சிட்றா கைப்புள்ள. ஓடிரு கைஸ். இந்த வயர் மேலே தான் நீங்கள் நடந்து போடும். கீழே விழுந்துட்டிங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஓகே அப்பா கைஸ், ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. கலந்த நீண்ட போராட்டம் பிறகு ஒரு வழியாக நம்ம தப்பித்து விட்டோம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இதோட வீடியோ. ஸோ இன்னொரு அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ புதுசாக யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நண்பா. ஸோ அது ஒரு நான் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் STG. பாய்.